ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து வீட்டில் ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஃபேமிலியோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால எல்லாருக்கும் பெரிய ஹாய். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 2-3 டேஸாகவே வந்து இட்லி தோசை இப்படியே ரிப்பீட்டடாக இருந்தது. சரி, அதனால தான் இன்றைக்கி வித்தியாசமாக கருவேப்பிலையை வச்சு ஒரு பொங்கல் செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு பிளேட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வரையிலும் இந்த ரெசிபியை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இந்த ரெசிபியை என் ஹஸ்பண்ட் இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து கெட் டுகெதரெல்லாம் அப்படி இருந்ததுனால எனக்கு டைம் கிடைக்கல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் சமைச்சு கொடுத்தேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கருவேப்பிலெலாம் எடுத்து தூர போட்டு சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை பொங்கல் செஞ்சு கொடுங்க. ட்ரஸ்ட் மீ, உண்மையாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஃபுல் ரெசிபி வந்து டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. அண்ட் நாளைக்கு இன்னொரு vlogல உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.